ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, நான், ரொட்டி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். ரொம்ப சுவையான இந்த சைடிஷ் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட கடலை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 200 ml தயிர், நல்லா கெட்டியான தயிரை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூட 2-3 பல்ஸ் கொடுத்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்த தயிரை இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 ml தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு நல்ல கனமான கடாய் இருந்து அடிப்பிடிக்காமல் வருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இடையில் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்குங்க. ரொம்ப வித்தியாசமான சுவையில் இந்த சைடிஷ் ரெசிபியை செய்து பாருங்கள். தயிர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பரோட்டா, சுட சுட சாதத்து எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஷ் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.